வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியின் சிந்தனை நவம்பர் 14. இன்றைய சிந்தனை வாழ்க்கை மலரிலிருந்து கர்ப்பகால பொறுப்புகள். குடும்ப வாழ்வில் பொறுப்புள்ள கணவன் மனைவி இருவரும் கருப்பையில் வளர்ந்து வரும் குழந்தையின் உறுப்புகளின் வளர்ச்சியை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு முழு பொறுப்பு கணவன் மனைவி இருவரையுமே சாரும். இந்த காலகட்டத்தில் தம்பதிகள் போதைப் பொருள் உபயோகித்து உடலுறவு கொண்டாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் உருவாகி வரும் குழந்தையின் உடல் உறுப்புகள் அதன் விளைவில் தாக்கம் ஏற்படும். செயல் விளைவு நீதி அடிப்படையில் பெற்றோர்களின் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம் இவற்றில் கருவில் வளரும் குழந்தையின் உடல் உறுப்புகள் நலிவுறும். ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அந்த தாய்க்கு மட்டுமே அந்த குழந்தையின் பொறுப்பு இருக்கிறது அப்படின்றது தவறான கருத்து. கணவன் மனைவி இருவருக்குமே அந்த குழந்தைக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அந்த விஷயத்துல நம்ம அறியாமையினாலேயோ அலட்சியத்தினாலேயோ ஒரு சிறு தவறு செய்யும் பொழுது அந்த குழந்தை கருவில் வளரும் பொழுதே ஏதோ ஒரு சிறு பிரச்சனையோடவே உருவாகிறதுக்கு இது காரணமா அமையும். மேலும் கர்ப்ப காலத்தில் கருவிற்றிருக்கும் பெண்ணுக்கு மனதில் துன்பமோ அச்சமோ அளிக்கும்படி எவரும் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த வீட்டுல இருக்கிற உறுப்பினர்களோட ஏதோ ஒரு சிறு அச்சமோ இல்ல ஒரு துன்பமோ அந்த குழந்தைய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனாலதான் குழந்தைங்களை ஒரு பெண் கருவுற்று இருக்கும் பொழுது மன மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய சடங்குகளை முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்காங்க. கரு உருவாகும் பொழுதே தாய் தந்தை இருவரின் கருமைய பதிவுகள் அந்த குழந்தைக்கு சொந்தமாகிவிடும். ஒரு கரு உருவாகும் பொழுதே தாயினுடைய கருவிலிருந்து வந்த பதிவுகளும் சரி, தந்தையோட கருவிலிருந்து வந்த பதிவுகளும் சரி அந்த குழந்தைக்கு சொந்தமாகும். இதுல தாய்க்கு மட்டுமே முழு பொறுக்கணும், தந்தைக்கு மட்டுமே முழு பொறுக்கணும் நம்மளால சொல்ல முடியாது. அதோடு கருப்பையில் குழந்தை வளரும் காலத்திலும் பிறந்த பின் அதனை வளர்க்கும் முறையிலும் ஏற்படும் விளைவுகள் குழந்தையின் உடல் நலத்தையும் மனவளத்தையும் தக்கபடி அமைத்துக் கொடுக்கும். நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று கணவனும் மனைவியும் விரும்புவது இயல்பு. அதற்கேற்றவாறு அவர்கள் தங்கள் கடமைகளை ஆற்றாவிட்டால் எவ்வாறு நல்ல குழந்தையை அடைய முடியும்? ஒரு குழந்தைய நல்ல குழந்தையா இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறது ஒரு கணவன் மனைவி இருவருக்குமே உரிய ஒரு பொறுப்பாகும். அது இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதோ இல்லைன்னா ஒருத்தரை அலட்சியப்படுத்தி பேசுறதோ துன்பம் தரக்கூடிய சொற்களை ஒருத்தர் சொல்றதோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த தாக்கம் அந்த குழந்தைக்கு போய் பதிவாகி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படும். அப்போ ஒரு குழந்தைய சமூகத்துக்கு நல்ல குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் முழு பொறுப்பு 2 பேருக்குமே இருக்கு. ஒரு குழந்தையின் உடல் நலமும் மனவளமும் பெற்றோர்களுக்கு மட்டும் உரிமையானவை அல்ல. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மனித சமுதாயத்தின் ஓர் உறுப்பினரே. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பெற்றோருக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிறதுலதான் தவறு ஏற்படுது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை முதல்ல இந்த சமுதாயத்திற்கு உரிய ஒரு சொத்து. அப்ப அந்த குழந்தைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் ஒவ்வொரு தம்பதிகிட்ட உருவாச்சு அப்படின்னா இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பை உணரும் பொழுது கர்ப்ப காலத்துல கணவனும் சரி மனைவியும் சரி அன்பாக நடந்து கொண்டு ஒவ்வொரு உறுப்பினரும் குடும்ப உறுப்பினரும் அன்பாக நடந்துகிட்டாங்க அப்படின்னா இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு குழந்தைய நம்மளால கொடுக்க முடியும். இதனால இந்த சமுதாயமும் முன்னேற்றம் அடையும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.